நாளும் கோளும் என்ன செய்யும்? நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னாக்க புரட்டாசி மாத பலன்கள் 2025 வரக்கூடிய இந்த புரட்டாசி மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது, என்ன விதமான மாற்றங்கள் முன்னேற்றங்கள் நம்மளோட வாழ்க்கையில் இருக்க போகுது அப்படிங்கிறத முழுமையாக பார்க்க இருக்கிறோம். இந்த புரட்டாசி மாதத்தோட ஸ்பெஷலே என்னன்னு கேட்டிங்கனாக்க 4 விதமான கிரக பயிற்சிகள் நடக்குதுங்க. சூரிய பகவானோட கிரகப்பயிற்சி, புதன் பகவானோட கிரகப்பயிற்சி, சுக்கிர பகவானோட கிரகப்பயிற்சி, செவ்வாய் பகவானோட கிரகப்பயிற்சின்னு 4 விதமான கிரகப்பயிற்சிகள் இருக்குது. வாழ்க்கையே புரட்டி போட்ட மாதிரி ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் நடக்க இருக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. கடைசி மட்டும் வீடியோவை பாருங்கள், அவ்வளவு மெசேஜ் இதில் இருக்குது. உங்களுக்கு என்னென்ன விதமான மாற்றங்கள் இருக்குது, தொழில் மாற்றம் எப்படி இருக்கும், வேலை மாற்றம் எப்படி இருக்கும், நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடிய, ஆசைகள் நிறைவேறக்கூடிய விஷயங்கள் எப்படி நடக்கும், புத்திசாலித்தனத்தை விட்டு பயன்படுத்தக்கூடிய வியாபாரம் சார்ந்த நுணுக்கங்கள்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற 4 கிரகங்களின் மாற்றங்களும் 4 விதமான விஷயங்களை நம்ம பிரித்து கொடுக்க இருக்கிறோம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா புரட்டாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டோம்னா இந்த 4 கிரகங்களோட மாற்றங்களும் 4 விதமான சிறப்பு பலன்களோட அமைஞ்சிருக்கு. நட்சத்திர பலன்களும் இருக்குது. கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள். உங்களோட ராசிக்கு இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். கடகராசி காலச்சக்கரத்தின் 4வது ராசியாக இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்க போகுது, அதுவும் கடகராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அன்பு, அமைதி, இரக்க குணம், குடும்பத்திற்காக தன் வாழ்நாளையே தியாகம் செய்கிறது. ஆமாம், எந்த காலகட்டத்திலையும் எல்லா சூழ்நிலையிலையும் அன்பாகவும் அமைதியாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கடகராசிக்கினே உண்டான ஒரு தாய்மை குணமாக இருக்குது. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது, என்னென்ன விதமான மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்குது, 4 விதமான கிரக பயிற்சிகள் நடக்க இருக்குது. 4 விதமான கிரக பயிற்சிகளும் இந்த புரட்டாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா புரட்டி போட்டது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது நம்ம கடகராசிக்கு. என்ன காரணம்னா கடகராசியை பொறுத்த வகையில் நிறைய பேருக்கு வேலை இல்லை, வேலை போச்சுங்கிறது தான் மிகப்பெரிய பிரச்சனை. 2வது தொழிலே செய்ய முடியல, தொழில் லாபமே இல்லை, ஒரே நட்டமாக இருக்குது அப்படிங்கிறது 2வது விஷயமா இருக்குது. 3வது கடன் வாங்கி வீடு கட்டி பாதியில் இருக்குது, கடன் வீட்டை சரி பண்ண முடியல அப்படிங்கிறது பிரச்சனை. படிப்பு சார்ந்த குழந்தைகளில் ஒரு தடுமாற்றம் அப்படிங்கிறது இருந்து வருது. இப்படி பல்வேறு விஷயங்களில் சங்கடங்களை சந்திச்சுக்கிட்டு வர்ற, அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் பிரச்சனை, கணவன் மனைவி ஒரே வாக்குவாதம் மனஸ்தாபம் அப்படிங்கிறதெல்லாம் சந்திச்சாச்சு. நிறைய பேர் உடல் ஆரோக்கியம் கெட்டுப்போச்சு அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் இருக்குது. ஸோ இவைகள்லேருந்தெல்லாம் விடுதலை பெறக்கூடிய மாதம் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அமைப்புகள் நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு பண்ணிடுங்க. சூரிய பகவான் எங்கே இருக்கிறார், சுக்கிர பகவான் எங்கே இருக்கிறார், அது மட்டும் இல்லாமல் புதன் எங்கே இருக்கிறார் அப்படிங்கிறதையும், அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் பகவான் எங்கே இருக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்த்து என்ன விதமான அமைப்புகளோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு பலனிடுங்க. அப்போ தான் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களை பொறுத்த வகையில் பார்த்திங்கன்னா சுக்கிரன் 2ஆம் இடத்துக்கு வர்றார், தனஸ்தானத்துக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு வர்றார். லாபாதிபதி 4-11 லாபாதிபதி, நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடியவர், தனத்தை வழங்கக்கூடியவர், பொன் பொருளை சேர்க்கக்கூடிய அமைப்பு கொண்ட அமைப்பு. அப்போ சுக்கிரன் 2ஆம் இடத்துக்கு வர்றது அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு பணம் வந்தே தீரணும். உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு நீங்கள் எடுத்தே ஆகணும். வீடு கட்டணும், பாதியில் என்ன திரும்ப வீட்டை கட்டி முடிக்கணும். அதே போல் குழந்தைகளோட படிப்பு அப்படிங்கிறத ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு மேலே நல்லா படிக்க வைக்கணுங்கிற எண்ணம், அது சார்ந்த விஷயங்களுக்காக செலவு செய்யணும் அப்படின்னு ரொம்ப அற்புதமாக இருக்குது. புத ஆதித்ய யோகம் ஏற்பட்டிருக்குது. 3ஆம் இடத்துல பார்வை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துல இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா வெளிநாடு வெளியூர் பயணம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப லாபம் கிடைக்க போகுது. அப்பா வகையில் இருக்க மிகப்பெரிய உங்களுக்கு முன்னேற்றம் அமையப்போகுது. அது மட்டும் இல்லை, வெளிநாட்டில் இருக்கிறவங்க லாட்ரி டிக்கெட்டு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த காலத்தில் வாங்குங்க. அதிலே போட்டு காசை விரயம் பண்ணாமல் உங்களுடைய தசாபுத்தி அமைப்பு பிறப்பு ஜாதகத்தில்
இப்போ யோகமாக இருக்குதா தசாபத்தி அமைப்பு அப்படின்னு பார்த்துக்கிட்டு எடுங்க. ஏன்னா திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது சுக்கிர பகவான் கொடுக்க இருக்கிறார். உங்களுக்கு லாபத்தையும் கொடுக்க இருக்கிறார். 11ஆம் அதிபதி தன லாபம், எதிர்பாராத லாபம், எதிர்பார்க்காத விஷயம், திடீர் பணவரவு அப்படிங்கிறத கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார். அந்த காலகட்டம் தான் உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக இருக்குது. பயன்படுத்திக்கங்க. அடுத்து பாருங்கள், செவ்வாய் பகவான் ரொம்ப அற்புதமாக அமர்ந்து 10ஆம் இடத்தை பார்க்குறார். தொழில் சக்க போடு போடலாம். இப்போ தொழில் ரொம்ப அற்புதமாக செய்யலாம். இது நாள் வரையும் தொழிலே அமையலை, தொழிலில் லாபம் இல்லை, தொழிலில் செய்யவே முடியலை அப்படின்னா உங்களுக்கு இப்போ போய் கேட்டு பாருங்கள். எங்கே போனாலும் உங்களுக்கு கடன் கிடைக்கும். உங்கள் தொழில் வேலையை ஸ்டாண்டர்டாக பிடிப்பீங்க. நிரந்தரமாக இதான் தொழில், இதான் வேலை அப்படின்னு பிடிக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அப்படிங்கிறது உருவாகியிருக்கு. ரொம்ப அற்புதமான அமைப்பு. கடகராசிக்கு அப்படின்னாக்க மிகப்பெரிய லெவலில் நல்ல மாற்றத்தை தரக்கூடிய மாதம் இந்த மாதம். இதுக்கெல்லாம் காரணம் இந்த 4 விதமான கிரக பயிற்சிகள், உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் திசாபுத்தி நிலை தான். ஆமாம், ஒரு நல்ல அமைப்பு இப்போ இருக்குது அப்படின்னா அரசு வருமானமே வரக்கூடிய அமைப்பு. கணவன் மனைவி யாராவது ஒருத்தருக்கு வேலை கிடைக்கிறது, இல்லை குடும்பத்தில் ஒருத்தருக்கு வேலை கிடைக்கிறது அப்படிங்கிற அமைப்பெல்லாம் உருவாகுது. உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான விஷயங்கள், வேலை, தொழில், வருமானம் மற்றும் கடன் பிரச்சனைகள், குடும்பம் அமைகிறது, அது மட்டும் இல்லாமல் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணி மெசேஜ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய ஜாதகங்களை நீங்கள் பார்த்து ஒரு தெளிவு பெறலாம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். இதுவரை பார்த்தது அனைத்துமே பார்த்தீங்கன்னா இந்த கோச்சார நிலையில் இருக்கக்கூடிய கிரகங்களின் மாற்றங்களால் வரக்கூடிய கோச்சாரம் சார்ந்த பொது பலன்களை தான் நம்ம பார்த்துருக்கோம். உங்களுடைய பிறப்பு ஜாதகம் என்ன லக்கணம், என்ன தசாபுத்தி நடக்குது, என்ன விதமான அமைப்புகள் இப்போ போகுது, எது சார்ந்த விஷயம் சாதகமாக இருக்குது, எது சார்ந்த விஷயம் பாதகமாக இருக்குது, இது தொடர்பான அனைத்து விஷயங்களையும், அது மட்டும் இல்லாமல் வேலை, தொழில், வருமானம் மற்றும் குடும்பம், திருமணம் சார்ந்த விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனைகள் மற்றும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், இவை அனைத்திற்கும் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான அனைத்து தகவல்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.